அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நைட் இந்த ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 27 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னடா இது இன்னும் எபிசோட் போயிட்டு இருக்குன்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. கிட்டத்தட்ட இந்த சீரிஸோடைய டோட்டல் எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு 37 எபிசோடு. கண்டிப்பாக அந்த 37 நான் போடுவேனான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் ஃபைனலாக வரைக்கும் போடுவேன். இல்லை நீங்கள் சப்போர்ட் நிறுத்திட்டீங்கன்னா நானும் போகிறத நிறுத்திடுவேன். அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். சரிங்க, நம்ம கதை கூட போகலாமா? அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் தன்னுடைய நண்பர்கள் கூட சம்மர் வெக்கேஷனுக்காக வந்திருக்கான். பார்த்தா பீச்சில் செலிப்ரேட் பண்ணதுக்கு வந்திருக்கானுங்க. ஏய் வகை வகையா ரகரகமாக கலர் கலராக இருக்கீங்களே அப்படின்னு கோட்டை அவனை பக்கம் சவுண்ட் கொடுக்க, டே இந்த சைடு வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்றது பேர்லாம் அந்த இடத்த விட்டு யாக்குமா சொல்ற வழியில ஒரு பீச் ஹவுஸுக்கு போறாங்க. அவனுடைய ரிலேட்டிவ் தான் இந்த இடத்துல இருக்காங்களா, பீச் ஹவுஸ்ல கடை வச்சுட்டு இருக்காங்களாம். அந்த கடையில வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம தங்கி என்ஜாய் பண்றதுக்காக அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் பீச் சாகர் இந்த இடத்துல விளையாட வேற லெவலா இருக்கும்டா. மோப்போ உண்மைதான்டா, இந்த இடத்துல நிறைய அழகான பொண்ணுங்களா இருக்காங்கடா, வச்சு சேருடா இதுங்களே. ஆமாமா, ஒன்னுத்து கூட விடாம எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும் அப்படி. இன்னும் பக்கம் ஒரு குரூப் பார்த்தா மிளகுதுலேயே வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோ மட்டும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கான். அதான்ப்பா எங்க சொந்தக்காரோடைய கடை அது, இச்சுக்கு ஹவுஸ். பேரே நல்லா இருக்கே. ஆமா ஷினோபாவோடைய டேஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஷினோபாவா யாரா தெரிஞ்சு பொண்ணாடா? அவங்க தான் ஓனர். அதுக்கு ஓனர் அவங்க தான். இவனுக்கு நினைப்பு நடனா அந்த ஓனர் பார்க்க பக்காவா அழகா இருப்பாங்க. அவங்கள முடிச்சு விட்டுலான்ற மாதிரி பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போனதும் தெரியுது. ஒருத்தன் பார்த்தா பல்கா வெளியே வரேன். இவர் தான் இந்த கடையோட ஓனர் சாக்குரா ஷினோபோ. ஏய் இவர் நடா யாக்குசாவுடைய தலைவன் மாதிரி இருக்கிறான். பல்கா இருக்கா அருநாள் கேட்டப்ப கொடுப்பாங்களே. அதுக்கப்புறம் அவன் பாக்கல பாலகெல்லாம் பயந்துருவானுங்க. ஆனா அவன் மறைச்சு பார்த்தல அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணுவோம் பாருங்க. ஏன் எல்லாரும் என்ன மறைச்சு பாக்குறீங்க அந்த மாதிரி கேட்பான். டேய் அப்ப நீ கேயா என்னுடைய பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. அப்புறம் உன்னதான் தம்பி கண்ணாடி போட்டிருக்கணும். உன்னுடைய கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஓட இதை கேட்டுட்டு என்னது என்ன சொல்றான் வானவில்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் ஜாக்கவே அவன் உள்ள வான பிறகு காட்டவும், டேய் போயிட்டு இருக்க முன்னாடி என்னடா சினோவன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குன்னு பார்த்த ஓனர் இங்க ஒருத்தனை பல்கான நிக்க வச்சுட்டு இருக்க, ஏமாத்தி அடையங்களன்ற மாதிரி சொல்ல. நான் எங்கடா பொண்ணுன்னு சொன்னேன். கவலைப்படாத, நீ கேட்கிற பொம்பளை சோக்கு எல்லாமே இதுல வெளியே இருக்கு. ஏய் கோ என்னடா பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு வரான். மோமோக்கா வா பரவாயில்லையா, நல்லா வளர்ந்துட்டு இருக்க. இவ யாரு? இவ என்னுடைய பொண்ணுப்பா மோமோக்கோ அப்படின்னு அந்த சின்னப்பவும் சொல்றாரு. ஹைஸ்கூல் படிக்கிறான். ஹைஸ்கூல் ஆடுற மாதிரி. அதுக்கப்புறம் வாய போடுறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் இவன் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிமைப்படுத்தி பேசிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா கடையில பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு 2 பேர் கிட்ட. ஏய் வாங்க வாங்க வண்ண உக்காந்து சாப்பிடலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட இவனுக்கு பிரச்சனை பண்ண. இதை பார்த்துட்டு தட்டி கேட்கிற மோமோக்காவும், ஏய் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, எங்க கடையை விட்டு வெளியே போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளை கத்தேன். ஆனா அவளையே இவனுங்க மடக்கி போட்டு பேசுற மாதிரி ரொம்ப எகத்தலமே இவகிட்ட ரொம்ப அபியூஸ் பண்ற மாதிரி நடந்ததுக்காக வரானுங்க. ஆனா சின்னப்ப பார்த்தா அதுக்கப்புறம் இவனுக்கு கழுத்து பிடிச்சி, சாரிப்பா உங்களை மாதிரியான பிரச்சனை பண்ற ஆளுங்க என்னுடைய கடையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தூக்கி பிடிச்சி விசிறடிப்பான் பாருங்க தண்ணிக்குள்ள. எல்லாரும் பார்த்துட்டு வாய் அடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. மொமக்கா வந்து எல்லாருக்கும் ஆளை பிரிச்சு விட்டுற வேலைக்கு ஏற்ற மாதிரி. இங்க பாருங்க அவங்களுடைய ஜாப் இந்த இடத்துல நிறைய ஐஸ்கிரீம் விற்க வைக்கிறது, மக்கள் அதை வாங்கி ஆகணும். அப்புறம் முதல்ல இந்த ஃப்ரைட் நூடல்ஸை பத்தி செய்யறது கத்துக்கோங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கத்து கொடுக்குறாங்க. அப்புறம் உன்னுடைய பேரு, என் பேரு கக்கீருங்க. கக்கீரும் வா வா வா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் கத்து கொடுக்குற வகையில் நம்ம கோட்டாக்கும் ஓடாக்கும் பார்த்து அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எப்படி உருவாக்குதுன்றது சொல்லிட்டு இருக்கான். அவன் பேரு என் பேரு கோட்டாங்க. அப்புறம் நீ ரயுமா தானே, உன்னுடைய வேலையை கரெக்டா பாருன்னு. அவ போன பிறகு பார்த்தா கோட்டாவும், டே அந்த பொண்ணுக்கு அப்புறம் உன்னுடைய பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு, அவளுக்கு ஸ்பெஷலானவளோ நீ என்ன அவளுக்கு ஸ்பெஷலானன்ற ஒன்னும் இல்ல வேலையை போய் பாரான்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா சின்னப்புவும் கக்கீரை விட்டு காசு கொடுத்து பிளேவர்ஸ் நிறைய போய் கடையில போயிட்டு வாங்கி வர சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்து விட்டு போன பார்த்தா அந்த இடத்துல நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபுட்பால் விளையாடுற டீமை சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாம் பீச் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் இவங்க நானா விளையாடுற டீம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டைம் இவனும் என் கூட வரியான்ற மாதிரி பீச்சு கிட்டுப்பான். நான் வராம, இல்லடா நெக்ஸ்ட் வீட்டு எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கிறதுனால நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போறேன், என்னால வர முடியாது சொல்லியிருப்பான். ஒருவேளை இந்த இடத்துக்கு தான் அவனும் வந்துருப்பான். இதுக்கு வாய்ப்பே இல்லை என்கிட்ட அந்த மாதிரி சொன்னாலே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களும் ரகரகமா அழகா இருக்கேன். டக்கேட்டா பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் வர்ணிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த பிரச்சனை தான் போயிடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தனும், ஏ வாங்கப்பா குரூப் போட்டு எழுதுப்போம். இல்ல இருங்க இன்னும் நான் அவன் மேவன் வரல. மேவ பார்த்தா நிறைய பேர் கிட்ட வித்த காமிச்சிட்டு இருக்கான். அவன் எல்லாருமே இவனை வியந்து பார்க்க. கேப்டன் பக்கம் பார்த்தா பக்கமான துணி போட்டு வந்திருக்கேன். 2 பேரும் பார்க்க நல்லா தான் இருக்கீங்கிற மாதிரி சொல்ல. ஆனா இருந்தாலுமே இதுங்களுக்கு இதிலேயே பிஏ போட்டி நடக்குது. 7 கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காவா. அதுக்கப்புறம் 7 கூப்பிட அவ்வளவு வெளியே வர எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்கா வராங்க. ஏன்னா அவர் ரொம்ப அழகா இருக்கான். இது ஸ்கூல்ல போடுற சிம் சூட்டுப்பான். எல்லாரும் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றானுங்க. அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நல்லா கவனிக்கிறானுங்க. இதை பார்த்துட்டு கேப்டனோ டாய் அப்ப எங்க இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் டக்கெடாவை போட்டு அடிப்பா கேப்டனும், இது எனக்கு துணி தேவையில்லை அவ்வளவு மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மேயும் கத்திட்டு இருக்கான். இங்க நடக்கிற பிரச்சனையை மாதிரி ஹீரோ பொறுக்க முடியாம இது நமக்கு தேவையில்லடபான்ற மாதிரி அந்த தோட்ட ஓடிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல நம்ம அராகியும் நல்ல பெரிய ஐஸ்கிரீமா ரெடி பண்ணி வச்சிருக்கான் அவன் சாப்பிட்றதுக்கு. ஆனா இவனுடைய ஐஸ்கிரீம் எல்லாரும் வந்து சாப்பிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இவன் கடுப்புல கத்திட்டு இருக்கான். வட அராகியை வந்து பிடிச்சிட்டு இருக்கான். நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி. அப்படியே அவனுக்கு 2 பேரும் சண்டை போடுங்க. பின்னாடி வந்துட்டு இருக்கேன். மோமோக்காவும் ஒரு பக்கம் அந்த சைடு வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி
பின்னாடி இருக்கிற பொருட்கள் எல்லாமே அப்படியே இவனுக்கு தட்டி ஒரு கீழே விட. ஆனா மோமோக்கா வந்து ஓட வடிக்காம நம்ம ஆரோக்கிய போட்டு அரைஞ்சிருவா போறங்க. பார்த்து வேலை செய்ய தெரியாதா? ஊர்ல எவ்வளவு செலவு வந்துருமா உடஞ்சிச்சுனா? இது ஒன்றும் வீடு கிடையாது விளையாடுறதுக்கு. சரி ஓகே போய் திரும்ப கிளீன் பண்ணிட்டு வேலை பண்ண ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அவளும் அப்படியே சிரிக்கிற நம்ம ஆரோக்கிய பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓடவும் மோக்காவும் அந்த சைடு போயிட்டு இருக்கும் போது அந்த மோமோக்காவும் பார்த்தா அந்த பையன் டைப்பா தெரியலையே. நீ சொல்றது அந்த ஓடாவ பையன் தானே சொல்றேன். இது கேட்ட மோக்காவும் டே என்னடா ஆச்சுன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஓடாவும் அவனை பார்த்து கேட்க டே கம்முனுன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவனை வெளியே கூட்டு வந்துறான். ஆரோக்கிய உன்னோட பக்கம் மோமோக்காவை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன எதுக்கு அரைஞ்சிட்டாவ? அதுக்கப்புறம் ஓடாவும் மோக்காவும் தனியா வந்துட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது அழகி அவன்கிட்ட போகாம இதை ஒட்டிக்கிட்டு இருக்கான். டேய் அவ சொன்னது கேட்டியோடா, நீ அவ டைப்பாண்டா, அப்ப அவ உனக்கு தான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்? அந்த பொண்ணு சொன்னது கேட்டியா, அவ உன்னுடைய டைப் தான் சொன்னான். முட்டாள்தனமா பேசாத, முழுமையா கேட்காம எதுவும் புரியாம பேசாத, கண்டிப்பா அதுவும் நானா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் புலம்ப டேய் எனக்கு வேலை இருக்கு நான் போய் என் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புவான். அராகி உன்ன பக்கம் இந்த விஷயத்த கேட்டுட்டு எனக்கு மாமாக்கோ ஓடாவை அப்படி வச்சிருக்கேன் அவளுக்கு இது தப்பாச்சே என்னடா இங்க நடக்கிற மாதிரி அதுக்கப்புறம் சோகமாவே. அதுக்கப்புறம் திரும்பியா அராகி வருவான். மாமாவுக்கு வெளியே வர ஒளிஞ்சிப்பான். அவன் பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம ஓடாவை பார்த்துட்டு அவன் கிட்ட போயிட்டு ரொம்ப கடினமா உடைக்கிறதுக்காக அவன் கண்ணத்துல இருக்கிற வேர்வையெல்லாம் தொடச்சி விடுவான். கடினமா உடைக்கிறல நான் உன்னை அப்படியே அப்ரிஷியேட் பண்றேன். கண்டிப்பா நீங்க கடினமா உடைக்கிறது எல்லாமே எனக்கு பணமா யூஸ் ஆகும். சாரி நீ மட்டும் கிடையாது எல்லாரையும் தான் சொன்னேன் அப்படின்னு அவ வேற ஒரு அர்த்தத்துல அவன்கிட்ட பேசிட்டு போவா. ஓடா வேற லெவலு. இப்போ அவகிட்ட உங்ககிட்ட க்ளோஸாவே ஆயிச்சா? தேவையில்ல அதெல்லாம் புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்காதுரா, தப்பானதெல்லாம் பேசிட்டு இருக்காது. அவ்வளவுதான் உனக்கு. ஆனால் நம்ம அழகி கோவத்தோட வெறியா இருக்கான். டே விட மாட்டேன்னா உன்னை சோழாபடித்திலே எனக்கு டப்பு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம நானாவும் மேயும் வந்துடுறாங்க. ககீரோ என்ன இவங்க உன்னுடைய நண்பர்களா 2 பொண்ணுங்க ஒழிச்சு வச்சிருக்கேடான்ற மாதிரி எவ்வளவு கேட்க ஆமான்ற மாதிரி அதுக்கப்புறம் மேவும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டலை காமிக்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ரூமா கிடைச்சிருக்கு. எல்லாமே பார்க்க சூப்பரா இருக்கு ரூம். மேவும் ஒரு பக்கம் நானும் அவங்க கூட தூங்கலாமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நானும் அவெல்லாம் கிடையாது வா நமக்கு தனியா இருக்குன்ற மாதிரி அதுக்கப்புறம் இழுத்துன்னு போடுவா. கோட்டா அதுக்கப்புறம் எல்லாருமே ஷாக் ஆவாங்க. நல்ல வேலை இப்போ போயிட்டா. ஆனா கோட்டாக்கு மட்டும் டே போவாதடி டார்லிங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்குது. அராக்கியும் கேட்கறான் என்ன மொமக்கா அடுத்த வாரம் திரும்பி ஒசாக்காக்கு திரும்ப போயிடுவேன். வேற எனக்கு ஆப்ஷன் இல்லை, வெக்கேஷன் வேற முடியுது சம்மருது. இவன பக்கம் ஷாக் ஆகிறான். ஒசாக்காவா அதுக்குள்ளே இப்போ மனசுல இருக்குது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் யோசிக்க குளிக்கிறதுக்கு வந்த இடத்துல பார்த்தா நம்ம ஓட குளிச்சுட்டு இருக்க எல்லாரும் வந்து அவனை கலைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த பல்கான ஆள் வந்த பிறகு பார்த்தா எல்லாரும் தெரிச்சு ஓடிட இவன் பாட்டுன்னு புலம்பிட்டு இருக்கா. சொந்த கதை சோக கதை சொல்லிக்கினேன் டே எங்கடா போயிட்டு மாதிரி. அதுக்கப்புறம் கடைசியில் புலம்ப. அதுக்கப்புறம் பீச் சாக்கடை விளையாட்டுக்காக மறுநாளே காலையிலேயே பயங்கரமா விளையாடிட்டு இருக்கேன். விளையாடும் போது பார்த்தா அராகி இன்னொரு பக்கம் ஓடவும் ஆப்பன டீமா இருக்கானுங்க. ஓட இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணை பத்தி பேசும் போதெல்லாம் சரியாவே விளையாட மாட்டேன் ஏழா படமா விளையாடுறான். அராகி இதனாலேயே பார்த்தா சரியா விளையாடாம அவன் உன பக்கம் சொதப்பிட்டு இருக்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு இப்படி 2 பேருக்குள்ளோட ஆனா ஓடி டீம் பார்த்தா கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. வாங்கடா சிம் பண்ண போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களும் போவேன். சிம் பண்ணும்போது பார்த்தா நம்ம டக்கேஷிக்கு தலையில என்னமோ இருக்கு. டே என்னடா அது கடல் பாசியா இருக்கா. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு விசிறி போட்டு அதை பத்தி காமெடியா பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்து சக்க மூட்டைக்கு படுக்க வச்சுட்டு மணல் பொம்மையில செஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் என்னுடைய பவர் வாங்கடா ஒத்தைக்கு செய்கை செய்வோம் அப்படின்ற மாதிரி படுக்க வச்சுட்டு ஏதிட்டு இருக்கானுங்க. டே என்ன இப்படி விட்டு போவாதீங்க பாக்குறேன் என்ன லூசு நேரமா யோசிச்சு பண்ணா. கோட்டை ஒன்ன பக்கம் பார்த்தா தண்ணியில அப்படியே நீந்துன்னு வந்துட்டு இருக்கான். ஆண்டில யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்தா லேடிஸ் ஓடியது எல்லாருமே பார்த்துட்டு வந்துருக்காங்க. காஞ்சி பிடிச்சுவேன். கோட்டா நீ இன்னும் திருந்தல உன் எச்ச புத்தியை காமிக்கிற பாத்தியா? டேய் எச்ச புத்தியெல்லாம் கிடையாதா தண்ணியில எச்ச தொப்பி தானே வாடா. ஆமா நீ என் தண்ணியில வரமாட்டேன். அவனுக்கு நீச்சல் என்ற ஒரு விஷயமே தெரியாது சின்ன வயசுல இருந்து. நீச்சல் தெரியாதா வானா அவனுக்கு கத்து கொடுக்குறேன். வேணா நீ ஆணியம் புடுங்காத எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து மோமக்காவும் இன்னைக்கு என்ன ஒரு ஷெடியூல கொடுத்துருக்கா எல்லாருக்கும் வேலை போட்டு அந்த வேலைப்படி எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள இருந்து அந்த ஓனரும் ஏன்பா நமக்கு தேவையான 300 அந்த ஐஸ் காயின் இன்னைக்கு வித்தாலே அதுவே போதும்பா உனக்கு தேவையான பணம்லாம் கிடைச்சிடுன்ற மாதிரி சொல்ல அவனை பக்கம் ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு நாங்க உங்களுக்கு வித்து தரோன்ற மாதிரி சவால் எடுக்கிறானுங்க. அப்புறம் பார்த்தா 2 டீமாவே புரிஞ்சுக்கிறானுங்க. ஓடவும் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் பார்த்து சேலஞ்ச் பண்ணி இன்னைக்கான ஐஸை யார் அதிகமாக வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போதில் ஜெயிச்சா முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு எடுக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கமெண்ட் கொடுக்குற கேங்க சேர்ந்தவங்களும் இந்த பீச்சில் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்காங்க. இங்க நடக்கிற இந்த போட்டியை பார்த்துட்டு நாங்க திரும்பி உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி பண்ண. என்னோட பக்கம் பார்த்தா இதனாலேயே நிறைய பேர் கவர்றது மட்டும் இல்லாம ஆளால அவங்களுடைய டீம் சார்பாக போயிட்டு மக்கள்கிட்ட நிறைய விளம்பரத்தை பண்ணி எப்படியாச்சும் கடைக்கு வந்து வாங்க வைக்கிறதுக்காக நிறைய பேர் கூட்டமா சேர்த்துறாங்க. அப்புறம் பார்த்தா சேர்த்து பார்த்தா பிரிச்சுக்குது. 2 பேரும் பார்த்தா ரகரகமா வகையா ஐஸ் எல்லாம் செஞ்சு போட்டுட்டு இருக்க. எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே திருப்திகரமா போறாங்க. இவங்களுடைய கடினமான முயற்சினால அதுக்கப்புறம் பார்த்தா எக்கச்சக்கமான ஐஸ் வித்துட்டே இருக்காங்க. ஓனர் பார்த்தா அதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்பா இதை ஜெயிச்சது ஓட தான் அதிகமா சேல் பண்ணிருக்கான் சூப்பரே அப்படின்ற மாதிரி அவனு சொல்ல. அதுக்கப்புறம் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 325 கிட்டே மேலே வித்துட்டானுங்க கப்ஸ். சரி மோமோக்கோ எங்க அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். சரி ஓடா நீ வேணா இதை எடுத்துன்னு போயிட்டு மோமோக்கோ கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கொடுத்தது எடுத்துன்னு போயிடும். அதுக்கப்புறம் அவ பார்த்தா ஒரு வெண்டிங் மிஷின் கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு இந்தப்பா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 325 கிட்ட சேல் பண்ணிட்டோம். அப்படியா ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் நான் மதிக்கிறேன். ஆனா எனக்கு சாக்கர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க மேல எனக்கு எந்த விதமான ஃபீலிங்கும் இதனால வரல. தப்பா நினைச்சுக்கிறதுங்க மாதிரி அவனு சொல்ல. நான் உன்னை எப்போட ஃபீலிங் வச்சிருக்கிற மாதிரி பேசணும்னு சொல்றேன். அப்போ இதுக்கு முன்னாடி பேசுறது கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு சாக்கர் தான் பிடிச்சிருக்கிற விஷயத்த சொல்லிட்டு கேட்டு சாக்கர் பிடிச்சிருக்கிற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான ஒருத்தன் வந்து கூட்டு போக வந்துட்டான். ஆராகி இந்த விஷயத்துல பார்த்துட்டு அவன் போனா அவன் பாய் ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படலையா. அப்புறம் அவன் ஃபிளாட் ஆயிட்டான் ஆராகி. அதுக்கப்புறம் வந்து ஓட வந்து நடந்த விஷயத்துல நம்ம மோக்கோ கிட்ட சொல்றான். அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்றது கிடையாது ஃபீலிங்ஸ் சொன்ன அவளுக்கு ஏமால எந்த விதமான ஆசையும் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த வந்து இப்போ ஓனர் கிட்ட வந்து கேட்க மோமோக்கோ அப்படி நம்ம சொல்லுவான். அவளுக்கு அந்த மாதிரியான விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் சாக்கர் தான் ரொம்ப பிடிக்கும். மோமோக்கோ கிட்ட நான் தான் ப்ராமிஸ் பண்ணேன். அது சொன்னது என்ன
என்னன்னா எனக்கு அந்த ஓட பையனை பார்க்கும்போது ரொம்பவும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னா அதுதான் நீங்க தப்பா கேட்டுட்டு இருப்பீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் சொன்னது திரும்பி ரீகால் பண்ணி பார்க்க ஆமால நம்ம தான் தப்பா முடியும் கேவலமா நடந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ யோசிக்க. அதுக்கப்புறம் அப்படி அந்த இடத்துல ஃபுட்பால் விளையாடினு ஜாலியா அந்த வெக்கேஷனை கழிச்சிட்டு இருக்கானுங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகன ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதம் மறக்க போது முடியலையா இருக்கு. இப்போ நம்ம பொறுமையாக போக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்துங்க. சரிங்க சாமி விட இந்த வீடியோ முடிச்சுமா.